This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து உலகெங்கும் நடக்கக்கூடிய மோசடிகளை வந்து அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு மோசடி பற்றி பார்க்கலாம். ஷஹாதாரா என்னும் ஊரைச் சேர்ந்த 61 வயதான அரசு அதிகாரி ஒருவர் முதலீட்டு மோசடியில் சிக்கி ரூபாய் 1.2 கோடியை இழந்துள்ளார். முன்னர் லட்சங்களில் பணத்தை இழந்த மக்கள் தற்பொழுது கோடிகளில் பணத்தை இழக்க ஆரம்பித்துள்ளார்கள். இங்கிலாந்தை தளமாக கொண்ட போலி ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தின் அதிகாரிகள் என கூறி பாதிக்கப்பட்டவரிடம் மோசடிக்காரர்கள் பேசியுள்ளார்கள். அதிக வருமானத்தை வழங்குவதாக உறுதியளித்து அந்த பெண்ணை முதலீடு செய்ய வலியுறுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாக 78 நாட்களுக்குள் தனது சேமிப்பு மொத்தத்தையும் பாதிக்கப்பட்டவர் முதலீடு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் ஒரு போலியான சமூக அக்கவுண்ட் மூலமாக இந்த மோசடி நடந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த ஒருவர் மூலமாக தான் இந்த மோசடி தொடங்கியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த நபர் தன்னை ஒரு விற்பனையாளர் போல காட்டிக்கொண்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் பதிவு செய்யப்பட்ட பெண்ணை பதிவு செய்ய வற்புறுத்தியுள்ளார். மோசடி செய்த நபர் கடந்த 2 ஆண்டுகளாக அதிக லாபம் ஈட்டி வருவதாகவும் அதேபோல் பாதிக்கப்பட்ட பெண்ணும் லாபம் ஈட்டலாம் என ஆசையை தூண்டியுள்ளார். பின்னர் இவர்களுடைய உரையாடல்கள் வாட்ஸ்அப்பிற்கு மாறியது. அங்கு பாதிக்கப்பட்டவருக்கு தனது பணத்தை எவ்வாறு முதலீடு செய்வது என்பது குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டன. மோசடி செய்பவரை நம்பிய அந்த பெண்ணும் போலியான தளத்தில் பதிவு செய்து தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி சேர்ந்துள்ளார். காலப்போக்கில் கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்புள்ள 56 ஆர்டர்கள் வரை அந்த பெண் பெற்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த தளத்தில் அவருக்கு ஒரு பெரிய லாபம் ஈட்டியது போலும் டிஸ்பிளேயில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னரும் நடந்துள்ளன. மோசடிக்காரர்களின் மிக முக்கியமான யுக்திகளில் இதுவும் ஒன்று. அதுவும் முதலீட்டு மோசடிகளில் சிக்கும் பொழுது தங்களுக்கு முதலீட்டை விட 2-3 மடங்கு, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமாக லாபம் வழங்கப்பட்டது போல் காண்பிக்கப்படுகிறது. இதை நம்பி மீண்டும் மீண்டும் தங்கள் பணத்தை எல்லாம் போட்டுவிட்டு அதன் பிறகுதான் நடந்தது அனைத்து மோசடி என பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய வருகிறது. இதே யுக்திதான் இந்த மோசடியிலும் நடந்துள்ளது. ஒரு நாள் அந்த பெண் தனது வருமானத்தை திரும்ப பெற முயன்றுள்ளார். அப்பொழுது மோசடி செய்பவர்கள் பல காரணங்கள் கூற தொடங்கியுள்ளார்கள். சில ஆர்டர்களை சரியான நேரத்தில் முடிக்க தவறியதாகவும் அப்ளிகேஷனில் அந்த பெண்ணின் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக உள்ளதாகவும் மோசடிக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவரது கிரெடிட் ஸ்கோரை மீட்டெடுக்கவும் பணத்தை எடுக்கவும் மீண்டும் 35 லட்சம் டெபாசிட் செய்ய கூறியுள்ளார்கள். அப்பொழுதுதான் தான் ஒரு மோசடி வழியில் சிக்கிக் கொண்டதாக அந்த பெண் உணர்ந்துள்ளார். உடனே அந்த பெண்ணும் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி பணத்தை டெபாசிட் செய்தார். ஆனால் அதன் பிறகு பணம் எடுக்கும் செயல்முறை தாமதமானது. பிறகு மோசடிக்காரர்கள் மீண்டும் 34.5 லட்சத்தை டெபாசிட் செய்யும்படி கூறியுள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அந்த பெண்ணும் தனது PF நிதிக்கு எதிராக கடன் வாங்கி பணத்தை செலுத்தியுள்ளார். இதனால் அவருடைய அனைத்து சேமிப்பும் கரைந்து போனது. பணம் செலுத்திய போதிலும் மோசடி செய்பவர்கள் பல்வேறு சாக்குப்போக்குகளை தொடர்ந்து கூறி வந்துள்ளார்கள். ஆனால் பணத்தை திரும்ப தரவில்லை. எனக்கு பணத்தை டெபாசிட் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதன் பிறகு UKவில் உள்ள ஒரு உறவினரை அணுகி அந்த பெண் நடந்தவற்றை கூறியுள்ளார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணிடம் இந்த தளம் மோசடியானது என்பதை அவர் கூறியுள்ளார். ஆனால் இவர் கூறிய போதே தன்னிடம் இருந்த அனைத்து சேமிப்பு முதலீடு என்ற பெயரில் அந்த பெண் டெபாசிட் செய்துவிட்டார். பின்னர் செய்வதறியாது விழித்த அந்த பெண் காவல்துறையிடம் புகார் அளித்தார். தற்பொழுது அவர்கள் இந்த விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். குறுகிய காலத்தில் அதிக லாபம் தருவதாக கூறும் எந்த ஒரு திட்டங்களிலும் முதலீடு செய்வதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுங்கள். விழிப்புணர்வை தவிர இதுபோன்ற மோசடிகளை தடுப்பதற்கு வேறு வழியே இல்லை. நன்றி உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.